அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மிஸ்ஸஸ் முஹைதீன். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே அத்தா கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நான் வர்றேம்மா அப்படின்ட்டு. சரி, அத்தா வர்றாருன்னா என்னத்தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் பீஃப் வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னார். ஓ, பீஃபா? ஓகே, அப்போ மத்தியானம் நல்லா வெயிட்டாக சாப்பிட போகிறோம். சரி, காலையில் தான் சிம்பிளாக முடிச்சுக்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப யோசித்தேன். அப்போ என் பொண்ணுகிட்ட போய் கேட்டப்போ என் பொண்ணு, அம்மா எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. சரி, ஓகே அம்மா நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நல்ல ஒரு சூஸியான ஒரு நூடுல்ஸ் செய்கிறேன். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான், பட் இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் என் பொண்ணு கேட்குறா அப்படின்றதுனால நான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா நூடுல்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஒரு நாள் விட்டு இந்த ஸ்கூல் டயத்தில் எமர்ஜென்சியாக செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து தப்பு பண்ணாதீங்க. நம்ம குழந்தைகளோட ஹெல்த்தில் நம்மளே விளையாடுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இது ஒரு பர்சனல் அட்வைஸ் தான். நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுக்காட்டால் விட்டுருங்க. அடுத்து நான் சூஸி ரெடி பண்ணதை நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். என் பையனுக்கு பண்ணது ரொம்ப பிடிக்கும். அவர் ஊதி சாப்பிட்டு இருந்தார். என் பொண்ணை ஃபேன் போட சொன்னேன், பட் என் பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதுக்குள்ளே பாலை காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு, அதான் வந்தோன்னா உடனே காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாலையும் காய்ச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அரிசி எடுத்து ஒரு உலக்கு அரிசி எடுத்தேன். ரொம்பலாம் எடுக்க கிடையாது. ஒரு உலக்கு அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கூட ஊறியிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சோம்னா பீஃபுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சரி உட்காந்த மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். வெங்காயம், தக்காளி அதை கொஞ்சம் காட்ட முடியல, பட் அவசரமாக அந்த வேலையில் பார்த்ததுனால இதாகிடுச்சு, காட்ட முடியல. சரி, அடுத்தோட்ட கண்டிப்பாக காட்டுறேன். பாருங்கள், வெங்காயமும் இப்போ ரசப்பூடு தான் உரிச்சிக்கிட்டு இருந்தேன். ரசப்பூடு பார்த்திங்கன்னா சின்ன பூடை அப்படியே முழுசாக போட்டுட்டு பெரிய பூவில் இருக்கிற தோலை மட்டும் தான் நான் நீக்கினேன். அப்புறம் இஞ்சியும் நறுக்கிக்கிட்டேன். அடுத்து அம்மியை கழுவி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சமையலும் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை வச்சு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சியும் பூண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் என்னோட ஒரு டிப்ஸுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டிப்ஸு சொல்கிற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு சமையல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது உண்மையிலே நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இது பண்ணுறப்பே ஒரு வாசனை, வீடே மணக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வாசனை வரும். எனக்கு அந்த ஸ்மெல்லும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சரி ஓகே அப்படின்ற விஷயத்தினால நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே அத்தாவுமே ஊர்லேருந்து வந்துட்டார். இங்கே பாருங்கள், என் பையன் ஓடி போய் பேக்கை பிடிச்சாரு. நல்லா கை வலிக்குமே அப்படின்ற காரணத்துக்காகலாம் கிடையாது. இந்த மாதிரி அவருக்கு தேவையான பொருள் உள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசில் உள்ளே போனார். பட் எங்கள் அத்தா எதுவுமே வாங்கிட்டு வரல, சாக்லேட்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரல. அதுக்குள்ளே சரி வந்தவருக்கு காஃபி போட்டு கொடுத்துருன்னு சொல்லி காஃபி போட்டு கொடுத்தேன். அவர் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தார். அதோட கறியை பிரித்து பார்த்தேன். இந்த மாதிரியெல்லாம் பீஃபாக இருந்துச்சு. இந்த மாதிரி அதையும் க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக நட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாளிச்ச சோறு. தாளிச்ச சோறுனா நெய்ச்சோறு எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் இந்த வட்டம் நான் நெய்யோ எதுவுமே நான் ஊற்ற கிடையாது. நார்மல் ஆயிலில் தான் நான் ஊற்றி செஞ்சுருக்கேன். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சாதாரண நெய்ச்சோறு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நெய்ச்சோரில் கூட நெய் ஊற்றுவாங்க, பட் நான் அதை யூஸ் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, பெரிய குக்கரை வச்சு நான் சோத்துக்கு தாளித்து போட்டுட்டேன். அங்கே பாருங்கள், என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அவசரமாக ஏன்னா அத்தா வயக்காடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கிளம்புறேன்மாண்டாரு. தாத்தா இருங்கத்தா, நான் செஞ்சு கொடுத்துறேன், சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு நான் தாளித்து போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இன்னொரு தடவை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன பண்ணேன், எது பண்ணேம்மா இவ்வளோ பண்ணிவிட்டு என்னம்மா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்டாதீங்க. சிம்பிளாக வேலையை முடிக்கணும். அத்தா வந்தோடனே காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரி கிளம்புறேன்ட்டாரு. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக எடுத்து வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா அப்பப்போ அவர் கூப்பிட்டுட்டு இருந்தார். நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக எப்படி சமைச்சேன் என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள் நீங்கள்.
இந்த மாதிரி நெய்ச்சோறும் இந்த மாதிரி பீஃப் கறியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். அத்தாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டாரு. ரொம்ப விரும்பி வயிறார சாப்பிட்டு உண்மையிலே நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல வந்துச்சு, அம்மா சாப்பிட்லையே அப்படின்ட்டு. அதனால் அத்தை போகிறப்ப வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் அம்மாவுக்கு சாப்பாடும் கறியும் வச்சு கொடுத்து விட்டேன். இப்போ தான் வந்து ஃபுல்ஃபில்லான இருந்துச்சு. ஒரு விருந்தை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் உண்மையாக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். Okay friends, bye friends.